என் குருநாதர் எழுத்து சித்தர் பாலகுமார் சார் அவர்களை மனதார வணங்கிவிட்டு உங்களுடன் பேசுவார்கள். ஒரு கைப்பிடி சோறு தர முடியுமா? ஒரு கைப்பிடி அரிசி தர முடியுமா? நான் கேட்கிறேன், எனக்கு நீங்க ஒரு கைப்பிடி அரிசி தர முடியுமா? சரி, கேட்குற தரேன். அதனால என்ன? இப்ப நீங்கள் தருகிற ஒரு கைப்பிடி அரிசி இதுவரை செஞ்ச பாவத்தை எல்லாம் போய் இதுவரை கிடைக்காத புண்ணியங்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். தென்னாடுடைய சிவனே போற்றி அப்படின்னு சொல்றோமே, அந்த தென்னாடுடைய சிவன் இந்த ஜென்மம் முழுக்க நமக்கு நல்லது செய்வார். பார்வதி தேவி இருக்காளே, அந்த பாதி உடலை வாங்கி கொண்டிருக்கிற அந்த பார்வதி தேவியானவள் அகம் குளிர்ந்து போய் அடடா அப்படின்னு சொல்லி நமக்கு உமையொரு பாகன், சிவனாக இருக்கட்டும் உமையவளாக இருக்கட்டும், அவர்கள் சேர்ந்து நமக்கு ஆசீர்வதிப்பார்கள். அந்த ரிஷவாரூடர்கள் நமக்கு அப்படி ஒரு ஆசீர்வாதத்தை தருவார்கள். எதுக்காக? நாம் தருகிற ஒரு கைப்பிடி அரிசிக்காக. சரி, கைப்பிடி அரிசியை நான் எங்கே தரணும் அப்படின்னா, உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் சிவன் கோவில் இருக்கா? அல்லது சிவன் கோவிலுக்கு பக்கத்தில் தான் உங்கள் வீடு இருக்கா? அந்த சிவன் கோவிலுக்கு இந்த ஐப்பசி மாதத்தில் நீங்கள் அரிசி வழங்குங்கள். ஏன்னா உலகத்துக்கே படியளக்கிறவன் அந்த சிவபெருமான். அந்த உலகத்துக்கே படியளப்பவனுக்கு நாம் ஒரு கைப்பிடி தந்தால் என்ன குறைஞ்சா போயிடும். ஐப்பசி மாசத்தில் அன்னாபிஷேகம் அப்படிங்கிற ஒரு வைபவம் எல்லா சிவன் கோவிலையும் நடக்கும். சிவலிங்க திருவேணியை அன்னத்தால் அலங்கரித்து அப்படி ஒரு ஆராதனை, அப்படி ஒரு கொண்டாட்டம் அன்னாபிஷேக வைபவத்தில் நடக்கும். அந்த அன்னாபிஷேகத்தை நீங்க பார்த்துருக்கீங்களா? சிவனை ஒரு அன்னதான பிரபுவாகவே அன்னத்தால் ஆடைகள் தரித்தவனாக அப்படி பார்த்துருக்கீங்களா? அதை காண கண்கூடி வேண்டும். அதுலேயும் நம்ம தஞ்சாவூர் பெரிய கோவிலில் இருக்காரே பெருவுடையார் சிவலிங்கம் பிரமாண்டமா, அவருக்கு அங்கே அன்னாபிஷேகம் அவ்வளவு பிரமாதமாக நடக்கும். பல கோவில்களில், எல்லா கோவில்லையுமே சிவனுக்கு அப்படி அன்னாபிஷேகம் ஐப்பசி மாசத்துல நடக்கும். அந்த அன்னாபிஷேகத்துக்கு நீங்க கைப்பிடி அரிசி கொடுங்க. கைப்பிடி அரிசி இல்லைங்க, நான் ஒரு 10 கிலோ தரேனே அப்படின்னு சொல்றீங்களா? நீங்கள் கைப்பிடி அரிசி கொடுத்தாலும் புண்ணியம், 10 கிலோ அரிசி கொடுத்தாலும் புண்ணியம், ஒரு 25 கிலோ நான் ஒரு முட்டையா வாங்கி தந்துடுறேன் அப்படின்னு சொன்னீங்கனாலும் புண்ணியம். நீங்கள் கொடுக்க கொடுக்க உங்களுக்கு குறைகள் வராது. நீங்க காசு பணத்தை கொடுத்தா அது குறை. ஆனால் தானத்தை, அதுவும் கடவுளுக்கே நாம் செய்கிற தானத்தை கொடுத்தால் அது பல மடங்காக பெருகும். 25 கிலோ அரிசி கொடுத்தீங்கன்னாக்க நீங்க வாழ்க்கையில 250-300 கிலோ அரிசியை தானமாக கொடுக்கிற அளவுக்கு நீங்கள் முன்னுக்கு வருவீர்கள். உங்கள் குடும்பம் வாழ்க்கையில வளமும் நலமும் பலமும் தெளிவும் திடமும் பெறுங்கிறது சத்தியம். அன்னத்துக்கு அப்படி இருக்கு. அன்னம் போல் எண்ணம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம சாப்பிடுற சாப்பாடு இருக்குல்ல, அதை வைத்துதான் நம்மளுடைய சிந்தனைகளே உருவாகுதுன்னு விஞ்ஞானம் சொல்லுது. நாம எண்ணம் அன்னமயம் பிராணமயம் ஜெகத் அப்படிங்கிறான். அன்னமயம் பிராணமயம் ஜெகத் இந்த உலகம் அப்படிங்கிறான். அப்பேற்பட்டவனுக்கு இந்த உலகத்துக்கே படியளக்கிறான். அப்படின்னா என்ன? ராம்ஜிக்கு மட்டும் சாதம் போடுறானா? கிடையாது. ஏன் சாப்பிடும்போது ஒரு நிமிஷம் கடவுளை பிரார்த்தனை பண்ண சொல்றாங்க. கடவுளே, இந்த உணவை எனக்கு வழங்கியதற்கு நன்றி அப்படின்னு சொல்றோம். அந்த கடவுளுக்கு கொடுக்கிற நன்றி யாருக்கெல்லாம் போய் சேருது? உழவர்களுக்கெல்லாம் போய் சேருது. நம்ம வீட்டு பக்கத்தில் அண்ணாச்சி மளிகை கடை வச்சிருக்காருல்ல, அவருக்கெல்லாம் போய் சேருது. நம்ம வீட்டில இருந்து நம்ம பையனோ நம்ம மனைவியோ நம்மளோ எடுத்துட்டு வரோம்ல, நமக்கெல்லாம் போய் சேருது. அந்த அரிசியை சாதமாக்கி தராங்கல்ல, அம்மாவோ பாட்டியோ அத்தையோ சித்தியோ மனைவியோ மகளோ யாரோ தராங்கல்ல, அவங்களுக்கெல்லாம் அந்த புண்ணியம் போய் சேருது. அப்போ நம்ம சாப்பாட்டில் தட்டில் வச்சுட்டு சாப்பாட்டை வச்சுட்டு, கடவுளே உனக்கு இந்த உணவை எனக்கு கொடுத்த உனக்கு நன்றின்னு சொல்கிறோமே, இது எல்லாருக்கும் போய் சேருது. அதனால தான் உழவர்களை கடவுளாக வணங்குகிறோம். இங்கே அம்மாவை கடவுளாக பாதிக்கிறோம். தாய்க்கு பின் தாரம்னு சொல்கிறோமே, தாய் கடவுள்னா தாரமும் கடவுள் தானே, பொண்டாட்டியும் தெய்வம் தானே. கணவனே கண்கண்ட தெய்வம்னா அப்பா யாரு?
சித்தப்பா யாரு, மாமா யாரு, அண்ணன் யாரு, தம்பி என்ன, மகன் என்ன, மகள் என்ன, இங்கு எல்லா ஜீவராசிகளும் எல்லா மனித உயிர்களும் கடவுளுக்கு சமமானவர்கள். நீ வேறு நான் வேறு அல்ல அப்படிங்கிறது தான் ஆன்மீகத்தினுடைய மிக முக்கியமான விஷயமே. அந்த அன்னத்தை சிவனுக்கு சார்த்தப்பட்ட, சிவனுக்கு அலங்கரிக்கப்பட்ட அந்த தரிசனத்தை நாம் பார்க்கிறதே புண்ணியம். பார்க்கிறதே புண்ணியம். கொடுத்து பார்க்கறது, நம்மளும் அந்த பங்கெடுத்துக்கிட்டு நாம் அதை பார்க்கறது பெரிய புண்ணியம். அதை விட புண்ணியம் என்ன தெரியுமா? அந்த பருக்கை, ஒரு பருக்கையாவது சிவலிங்க திருமேனியிலிருந்து கிடைக்கிற ஒரு பருக்கையாவது நாம் சாப்பிட்டா கருவில்ல கரு தங்கலன்னு சொல்லுகிற அந்த பெண்களுக்கு கருத்தரிக்கும். கடன் சுவையால அழுந்திக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு கண்ணீரோட அந்த அந்த ஒரு பருக்கையை சாப்பிடுங்க, உங்களுக்கு கடன் தொல்லை நிவர்த்தி ஆகும். நோயினுடைய எப்போ பார்த்தாலும் இருக்குங்க, உடம்பு போட்டு பாடாப்படுத்துதுன்னு சொல்றீங்களே, அந்த ருணங்களை நீக்கக்கூடியவர், ரணங்களை நீக்கக்கூடியவர் தான் சாட்சாத் சிவபெருமான். அந்த சிவபெருமான் எல்லா கோவில்களிலும் லிங்க திருமேனியாகத்தான் காட்சி தருகிறார். அந்த லிங்க திருமேனிக்குத்தான் அன்னம் பாடித்தல், அன்னாபிஷேகம், அன்னத்தால் அலங்கரித்தல் அப்படின்னு நடக்குது. அதனால தான் சோறு கண்ட இடம் சொர்க்கம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சோறு கண்ட இடம் சொர்க்கம்னா என்ன அர்த்தம்? சோறு கண்ட இடம், சிவனை சோறு கொண்டு பார்க்கிற இடம் சொர்க்கம் அப்படின்னு அர்த்தம். அதை எங்கே கொண்டு வராங்க? அந்த கோவிலில் பக்கத்தில் ஒரு சத்திரம் கட்டியிருப்பாங்க, இல்லாட்டினாக்க இப்போல்லாம் ஒரு நலக்கூடம் மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க. அந்த இடத்துல வந்து எல்லாருக்கும் சாப்பாடு அன்னதானம் பண்ணுறாங்க. அந்த சோறு கண்ட இடம் சொர்க்கம். அதனால் ஐப்பசி மாதத்தில் அன்னாபிஷேகம் அப்படிங்கிற ஒரு வைபவம் வரும். அந்த வைபவத்துக்கு உங்களால் ஆன அரிசியை தானமாக வழங்குங்கள். நான் தான் தானம் கொடுத்துட்டேனே அப்படின்னு சொல்லி இருக்காரு. ஆனால் ஆஸ்பத்திரியில் இருக்கியா, உடம்பு சரியில்லையா, சரிம்மா இதோ உனக்கு ஒரு 5000 போடுறேன் அப்படின்னு ஜிபே பண்ணுறோம்ல, அந்த ஜிபே பண்ணுறதை விட எது பெருசு தெரியுமா? ஜிபே பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் அன்றைக்கி சாயந்தரமும் எப்போவும் போய் பாருங்க, போய் பக்கத்தில் இருந்து பார்த்து, என்னம்மா என்னாச்சு, என்ன சித்தப்பா என்னாச்சு, என்னடா பிரச்சனை, நேற்று வரைக்கும் நல்லா தானடா இருந்தா அப்படின்னு கேட்குறது இருக்குல்ல, அது எவ்வளோ பெரிய ஆறுதல் தரும், பலத்தை கொடுக்கும் அவங்களுக்கு. அது போல தான் நான் 25 கிலோ அரிசி கொடுத்துட்டேன், நான் ஒரு 50 kg கொடுத்து அனுப்பிச்சிட்டேங்க. நான் அரிசியாக வாங்கி தரல, அந்த அன்னாபிஷேகத்துக்கு இதெல்லாம் வாங்கிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டொனேஷனாக ஒரு 10,000 கொடுத்துட்டேன். நீங்கள் எத்தனை 1000 கொடுத்தாலும் சரிங்க, ஆனால் நீங்கள் ஐப்பசி அன்னாபிஷேக அந்த நன்னாளில் நீங்கள் கோவிலில் நிற்பதும் சிவனை தரிசிப்பதும் அந்த சிவ பருக்கையை நாம சாப்பிட்றதும் மகா புண்ணியம். அதனால் அரிசியை வழங்குங்கள், அன்னதானத்தில் பங்கெடுங்கள். அந்த அன்ன தரிசனத்தை, சிவ அன்ன தரிசனத்தை கண்ணார தரிசித்து மனதார பிரார்த்தனை செய்யுங்கள். சிவகடாட்சம், சிவகடாட்சம், சிவகடாட்சம். நமச்சிவாயம், நமச்சிவாயம், நமச்சிவாயம்.